மதிப்பிற்குரிய பணிப்பாளர் குணத்திலக்க ஐயா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பணிப்பாளர் இந்திகா ஐயா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பணிப்பாளர் ஜானக கமல்கொட மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும், ரஸ்மி அம்மினி அவர்களுக்கும், சிறப்பு விரிவுரையாளரான நதியா அம்மினி அவர்கள், பத்மஜா அம்மினி அவர்கள், மீனா அம்மினி அவர்கள், சுஜானி அம்மினி அவர்களுக்கும் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கம். எனது பெயர் எம் கலைவாணி. நான் நுவரெலியா மாவட்டத்தில் விவேகானந்த முன்பள்ளி ஆசிரியராக கடமையாற்றுகிறேன் புகவந்தலாவில். எனது குழுவில் இருக்கும் அங்கத்தவர்களான எம் கலைவாணி, மணிமேகலா, விக்னதர்ஷிகா, மஞ்சுளா, ஷர்மிளா, ரிகாஷா, ஏஞ்சல லூசியா அனைவரும் இக்குழுவில் அங்கத்தவர்களாக இருக்கும் ஆசிரியர்கள். இன்றைய பாடமானது மொடியூல் 1 பாடம் 1 கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட். இதில் கிண்டர் கார்டன் என்றால் ஆரம்ப பாடசாலைக்கு முன்பதாக இருக்கும் வயது. 3 வயது வரையிலான பிள்ளைகள் முன்பள்ளியை தொடர முடியும். முன்பள்ளி வயதானது 3 வயதாகும். இலங்கையில் 2.5 வயது தொடக்கம் 5 வயது வரையிலான காலப்பகுதி முன்பள்ளி வயதாக காணப்படுகிறது. 3 வயதில் தான் பிள்ளைகள் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆகியோர் கூறும் கருத்துக்களை அறிந்து கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். கிண்டர் கார்டன் என்றால் ஆரம்ப பாடசாலைக்கு இடையில், அதாவது 3 தொடக்கம் 6 வயதுக்கு இடையிலான காலப்பகுதி கிண்டர் கார்டன் என கூறலாம். இதில் 3kg என்பது 3 வயது பிள்ளைகளை குறிக்கின்றது. LKG என்பது 4 வயது பிள்ளைகளை குறிக்கின்றது. UKG 5 வயதுடைய பிள்ளைகளை குறிக்கின்றது. 3 வயதிலிருந்து 6 வயது வரும்போது பிள்ளை 1ஆம் தரத்தை அடைகின்றார்கள். முன்பள்ளி வரும் அனைத்து பிள்ளைகளும் வெவ்வேறு வகையாக இருப்பார்கள். அனைத்து பிள்ளைகளும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. முன்பள்ளிக்கு ஒரு பிள்ளை புதிதாக வரும்போது அந்த பிள்ளையை குறைந்தது 3 மாதத்தில் அவர்களுடன் செயல்பட்டு குழந்தை போல் பேசி செயல்பாடுகளை செய்தல் வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனியே பதிவு பட்டியல், அதாவது ஃபைல் போட்டுக் கொள்ளுதல் வேண்டும். பிள்ளை பற்றிய விவரங்களை, உதாரணமாக பிள்ளையின் வயது, பிள்ளையின் உயரம், நிறை என்பன பிள்ளை பற்றி தகவல்களை பட்டியல்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைக்கு லெசன் பிளான் போடும்போது ஒர்க் ஷீட் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். பிள்ளை ஆசிரியர் கூறும் கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியுமா என்பதனை அவதானிக்க வேண்டும். 30 சொற்களுக்கு மேல் பிள்ளை பேசுமானால் அவர்களுக்கு 50 சொற்களுக்கு மேல் பேசுவதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். வாக்கியங்களை பிள்ளைக்கு பேச சொல்லிக் கொடுத்தல் வேண்டும். முன்பள்ளியில் பரீட்சை வைக்கப்பட மாட்டாது, பென்சில் கொடுக்க கூடாது. விளையாட்டு உடனான செயற்பாடுகளை பிள்ளைக்கு கொடுக்க முடியும். UKG வகுப்பில் A to Z வரை கற்பிக்க முடியும். அடுத்து மஞ்சுளா டீச்சர் தொடருங்க. வணக்கம், நான் மஞ்சுளா. இன்றைய அமர்வில் நான் ஸ்டெம் என்றால் என்ன, ஸ்டெம் என்ற பதத்தின் விளக்கத்தினை கூறுவதற்காக தயாராகி இருக்கின்றேன். இந்த ஸ்டெம் என்று கூறும் பொழுது ஸ்டெம்மில் STEAM என்ற எழுத்துக்கள் அடங்கலாக காணப்படுகின்றது. இது எமது முன்பள்ளி மாணவர்களுக்கு கல்வியினை நாம் கற்பிப்பதற்கான பாடத்திட்டமாக, இது பாடத்திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டதாக இருக்கின்றது. இதில் S என்ற எழுத்தை பார்க்கும் பொழுது S என்பது அறிவியல், விஞ்ஞான சம்பந்தமான பாடங்களை எமது பிள்ளைகளுக்கு நாம் எவ்வாறு வழங்கலாம், அதற்கான எம்மாதிரியான பயிற்சிகளை அவர்களுக்கு கொண்டு செல்லலாம், அவர்கள் வருங்காலத்தில் அறிவியல் துறையில் சிறந்து விளங்குவதற்கான சிறந்த ஒரு அடித்தளத்தை அமைத்துக் கொடுப்பதாக இந்த S என்ற எழுத்தில் அவர்கள் உள்ளடக்கி இருக்கின்றார்கள். அடுத்ததாக T என்று கூறும் பொழுது டெக்னாலஜி என்பது அறிவியல், டெக்னாலஜி என்பது தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்ப துறையில் மாணவர்களுக்கு எவ்வாறான விடயங்களை நாம் அவர்களுக்கு விருத்தி அடைய செய்யலாம், அவர்கள் அந்த துறையில் சிறந்து விளங்குவதற்கு எவ்வாறான வேலை திட்டங்கள், எவ்வாறான பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்பதை உள்ளடக்கியதாக விளக்குவதாக இந்த T என்ற எழுத்து, இந்த டெக்னாலஜி காணப்படுகின்றது. அடுத்ததாக E என்று சொல்லும் பொழுது என்ஜினியரிங்.
என்றது பொறியியல் என்று நாம் கூறுவோம். இந்த பொறியியல் துறையில் ஒரு மாணவனை சமூகத்திற்கு சிறந்த ஒரு பொறியியல் துறையாக நாம் எடுத்து செல்வதற்காக நாம் எவ்வாறான செயற்பாடுகளை வழங்கி அவர்களை வளர்க்கலாம், அவர்களுக்கு வழிகாட்டலாம் என்பதை காட்டுவதாக இந்த டி என்ற எழுத்து காணப்படுகின்றது. இ என்ற எழுத்து காணப்படுகின்றது. அடுத்து ஏ என்று சொல்லும் பொழுது கலைத்துறையில் ஒரு பிள்ளையை சிறந்த ஒருவராக மாற்றுவதற்கு வளர்த்தெடுப்பதற்கு எவ்வாறான வழிவகைகளை முன்பள்ளி ஆசிரியர்கள் நாம் மேற்கொள்ளலாம் என்பதை எடுத்துக்காட்டுவதாக இந்த ஏ என்ற எழுத்து காணப்படுகிறது. எம் என்ற எழுத்தை கூறும் பொழுது மேத்தமெட்டிக்ஸ், அதாவது கணித துறையில் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்த விடயங்களில் ஒரு பிள்ளையை எவ்வாறு நாம் வளர்த்து செல்லலாம், எவ்வாறு முன்னெடுத்து செல்லலாம், அவர்களுக்கு எவ்வாறான அடித்தளங்களை அமைத்து கொடுக்கலாம் என்பதற்கான பயிற்சிகளையும் என்பதற்கான அந்த செயற்பாடுகளையும் விளங்கப்படுத்துவதாக இந்த எம் என்ற எழுத்து காணப்படுகின்றது. எனவே இந்த ஸ்டெம் என்று கூறப்படும் இந்த பதமானது எமது முன்பள்ளி பிள்ளைகளை ஒரு சிறந்த நிலையில் அவர்களை விஞ்ஞான துறையில், அறிவியல் துறையில், அதே போன்று தொழில்நுட்ப துறையில், அதே போன்று பொறியியல் துறையில், அதே போன்று கலைத்துறையில், அதே போன்று இந்த கணித துறையில் அனைத்து துறைகளிலும் அவர்களை நல்ல ஒரு நிலையில் அவர்களை எடுத்து செல்வதற்கு இந்த ஸ்டெம் என்ற பதமானது நமக்கு துணையாக இருக்கின்றது, நமக்கு வழிவகுக்கின்றது. எனவே இந்த செயற்பாடை நாம் இந்த ஸ்டெம் என்ற பதத்தின் ஊடாக நம்ம இந்த பிள்ளைகளுக்கு இந்த நித்தியானம் எமக்கு கூறி தந்த வழிகாட்டலுக்கு அமைய நாம் அந்த பாடத்திட்டங்களையும் நாம் எடுத்து செல்வோம். ஆனால் சிறந்த ஒரு முன்பள்ளி பிள்ளைகளை நாம் எதிர்காலத்தில் கொண்டு வரலாம். எனவே ஸ்டெம் என்ற பதமானது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்ததாக அதோடு எஸ் என்ற அறிவியல் துறையில் எவ்வாறான செயற்பாடுகளை நாம் எமது பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லலாம். அறிவியல் துறையில் நித்யாமம் எமக்கு கூறி தந்திருந்தார்கள், ஒரு பிள்ளையை நமது வீட்டுக்கு அருகாமையில் கழிவுப் பொருட்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சிரட்டை அம்மாதிரியான பொருட்களை வைத்து அவர்களுக்கு ஒரு வீட்டில் இருக்கும் சிறிய ஒரு விதை ஒன்றினை எடுத்து அவர்களுக்கு அதை மண் நிரப்பி விதைத்து அந்த சிரட்டையில் அந்த பிள்ளையின் பெயரை எழுதி அவ்வாறு ஒவ்வொரு பிள்ளைகளின் பெயர்களை எழுதி முன்பள்ளியில் அழகாக அடுக்கி வைக்க வேண்டும். இது குறுகிய காலம் இல்லாமல் நீண்ட கால ஒரு செயற்பாடாக காணப்படும். இது ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு நாளும் அந்த செடிக்கு நீர் ஊற்றி அதை பராமரிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதை ஒப்சர்வ் செய்ய வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த செடி எவ்வாறு வளர்கின்றது, நடக்கின்றது என்பதை அவர்களை அவதானிக்க வைத்து வழிகாட்டி ஆசிரியரானவர்கள் அவர்கள் உடனிருந்து செயற்பட வைக்க வேண்டும். இது அறிவியல் துறையில் ஒரு பிள்ளையை நாம் சிறந்த முறையில் வளர்த்தெடுப்பதற்கான ஒரு செயற்பாடு என நித்தியமே நமக்கு கூறுகிறது. வணக்கம். வணக்கம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். நான் என்ஜினியர் லூசியா ஜென்ஸ்வேர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமலைப்பட்டிய. இன்னைக்கு நாங்க பார்த்தோம் இல்லையா, ஸ்டீம் எஜுகேஷன் என்றால் என்ன. ஸ்டீம் எஜுகேஷன்ல இன்னைக்கு அவங்க விளங்கப்படுத்தினாங்க இல்லையா, சயின்ஸ், அதாவது ஸ்டீம் என்றால் என்ன, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட், மேத்தமெட்டிக்ஸ். அதுல நான் டெக்னாலஜி என்றால் என்ன, அதாவது வாட் இஸ் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் என்றால் என்ன, அதாவது பாலர் வகுப்புக்கு இந்த டெக்னாலஜி எவ்வாறாக உதவுகிறது, அதாவது டெக்னாலஜில ஈஸியராகவும் சால்வ் ப்ராப்ளம், அதாவது எல்லாத்தையும் சமாளித்து பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை சமாளித்து கொடுக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. குழந்தைகளுக்கு தொழில்நுட்பத்தின் எடுத்துக்காட்டுகளில் கல்வி பயன்பாடுகள் கொண்ட லேப்டாப், ராபோட்டிக்ஸ் மற்றும் குறியீட்டு கருவிகள் போன்றவை கற்றலை மேம்படுத்தும். மற்றும் கல்வி பயன்பாடுகள் லேப்டாப் குழந்தைகளுக்கான பிரபலமான கருவிகள் ஆகும். கல்வி பயன்பாடுகள் மற்றும் விளையாட்டுகளுக்கான அணுகலை வழங்குகின்றன. இவைகளின் மூலம் கணிதம், மொழிக்கலைகள், அறிவியல் போன்ற பாடங்களை அறிமுகப்படுத்த முடியும். கற்றலை வேடிக்கையாகவும் ஊடாகவும், அதாவது ஊடாகவும் வகையில் உருவாக்கும் பயன்பாடுகள் பல்வேறு பாடங்களில் குழந்தைகளுக்கு திறனை வளர்க்க உதவுகிறது. பிள்ளை நாங்கள் ஒரு ஃப்ளவர், அதாவது பூக்களின் வகைகளை நாங்க படிப்பிக்கும் போது சில பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துறோம் ரோஜா பூ. அப்ப அந்த பிள்ளைக்கு ரோஜா பூ என்பது தெரியாது இருக்கலாம், என்ன வடிவம் கொண்டது, என்ன நிறம் கொண்டது என்பது
பிள்ளைக்கு தெரியாது, அறியாது இருக்கலாம். நாங்க அதை உடனே டெக்னாலஜி மூலம் எங்களுடைய ஸ்மார்ட் போன் அல்லது எங்களோட லேப்டாப் மூலம் நாங்க பிள்ளைகளுக்கு அதை நாங்க ஈஸியர், அதாவது ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக நாங்க உடனே டெக்னாலஜி மூலம் பிள்ளைகளுக்கு அதை தெரியப்படுத்த முடியும். கல்வி திறன்களை வளர்ப்பதற்காக ஊடாகும், அதாவது கதை புத்தகங்கள் மற்றும் கல்வி உள்ளடக்கம் கொண்ட தளங்கள் தான் அவைகளை அறிமுகப்படுத்த இந்த டெக்னாலஜி உதவுகிறது. உதவி தொழில்நுட்பம் சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகள், அது அவர்களை ஆதரிக்க தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படலாம். ரைட்டிங், விஷன், ரீடிங், ஹியரிங், கம்யூனிகேஷன் இவ்வாறான காரியங்களை டெக்னாலஜி மூலம் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே டெக்னாலஜி மூலம் பிள்ளைகள் கற்றல் கலைகளை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் இந்த இடத்துல கூறி விடைபெறுகிறேன். அடுத்து உங்களுக்கு ஸ்டீம் எஜுகேஷன்ல இன்ஜினியரிங் என்றால் என்ன அப்படி என்பதை விளங்கப்படுத்த அதை வழங்குவதற்காக ஆசிரியர் ஷர்மிளாவை அழைக்கிறோம். நன்றி. என் பேர் ஷர்மிளா. நான் வந்து மஸ்கெலியாவில இருந்து ஜாயின் ஆகியிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரீம்ல கொடுக்கப்பட்ட தலைப்பானது வந்து இன்ஜினியரிங் என்ற பொருளியல். புதிய விடயங்களை வந்து உருவாக்குதல் தான் பொருளியல் ஆகும். அது வந்து உதாரணம் சொல்ல போனோம்னா கிளே மூலம் ஒரு உருவம் செய்யறது, மற்றது பில்டிங் பிளாக்ஸ்ல ட்ரெயின், மற்ற உருவங்கள் செய்யறது, மரக்கட்டைகள் அடுக்கிறது போன்ற புதிய படைப்புகளை படைக்கிறது தான் வந்து இன்ஜினியரிங். அடுத்தது சொல்ல போனோம்னா கடுதாசி உருவங்கள்ல நாய், பூனை, மற்றது கப்பல், விசிறி போன்றதை வந்து பிள்ளைங்க செஞ்சு அதன் அளவு, மடிக்கும் தன்மை என்பவற்றை நுணுக்கமா செஞ்சு பழகிக்குவாங்க. அது இல்லாம புதிய விடயங்களை வந்து அவங்க செய்ய போது அவங்களோட திறனை வந்து அவங்க வளர்த்து கொள்றாங்க. மற்றது வந்து என்னை தொடர்ந்து வந்து விக்னதர்சிகா ஆசிரியர் தொடர்ந்து செய்வார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து பாலசிங்கம் விக்னதர்ஷிகா. நான் வந்து அறிவொளி ப்ரீ ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்கேன், நூர்லியா மாவட்டம். இப்ப ஸ்டீம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட், மேத்தமெட்டிக்ஸ், அதுல வந்து ஆர்ட்னா கலைத்துறை. இந்த கலைத்துறை தொடர்பா வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே விருப்பம் இந்த கலைத்துறை தான். சயின்ஸா இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸா இருக்கலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் பயங்கரமா இருப்பாங்க, பயந்து இருப்பாங்க. ஆனா ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து, கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து யாருமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அதுல வந்து பிள்ளைகளை வந்து சுதந்திரமா வந்து அவங்கள்ட்ட எண்ணம் போல செயற்பட வைக்கிறது தான் இந்த கலைத்துறை. இதுல வந்து பார்த்தோம்னா இதுல வந்து சுயமா வந்து சிந்திச்சுட்டு அவங்க செயல்படுவாங்க. இப்போ ஒரு பூக்கு கலர் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு சாங் கேட்டு டான்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல முன்னுக்கு வந்து ஒரு சின்ன குட்டி கதைகள் சொல்றதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து சுயமா தான் அதுல வந்து இயங்குவாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனித்துவமான படைப்புகள். அவங்க வந்து இண்டிவிஜுவலா வந்து எல்லாரும் முன்னுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண பார்ப்பாங்க. அடுத்து தொடர்பாடல் விருத்தி, கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் வந்து ரொம்பவே தொடர்பாடல் வந்து விருத்தி அடைந்த நிலையில வந்து காணப்படும் இந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து சுய சிந்தனையை வந்து ஆசிரியர்களாகிய நாம் வந்து ஊக்குவிக்கிற ஒரு துறையாகவும் இந்த கலைத்துறை வந்து காணப்படுது. இந்த கலைத்துறையை பொறுத்த மட்டும் வந்து இப்ப பிள்ளைகள்ட்டு வகுப்பறை செயற்பாடுகள், ஒரு இலையை வந்து இப்ப இலையை எடுத்து அதுக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணி அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா சின்ன வயசுல நம்ம செஞ்ச மாதிரி ஒரு நூல் எடுத்து அதுக்கு கொஞ்சம் கலர் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஆட்டி விட செய்யலாம். அந்த மாதிரி கலைப்படைப்புகள் உருவாக்குவாங்க. அது இல்லாம நடனம், நாடகம், பாடல் போன்ற பல்வேறு பரிமாணங்களை கொண்டதா வந்து இந்த கலைத்துறை வந்து காணப்படுது. நன்றி. அடுத்ததாக மேத்தமெட்டிக்ஸ் ஆசிரியர் வந்து தொடர்வாரு. நான் ரிகாசா. நான் முன்பள்ளி ஆசிரியராக இருக்கிறேன். நான் வெள்ளம்பிட்டியில் கடமையாற்றுகிறேன். எனக்கு தந்த தலைப்பு கணிதம் பற்றி. ஸ்ட்ரீமை பொறுத்த வரையில ஸ்டீம் நான் 5 அடிப்படைகளாக வைத்து கொள்ளப்படுகிறது. சயின்ஸ், டெக்னாலஜி, ஆர்ட்ஸ், மேக்ஸ், இது போன்ற டெக்னாலஜி, இது போன்ற தலைப்புகள் அடிப்படையாகத்தான் கொண்டு பிள்ளைகளுக்கு இந்த முறையில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதில் எனக்கு தந்த தலைப்பு கணிதம் பற்றி. கணிதத்தை பொறுத்த வரையில் குழந்தைகள் தினந்தோறும்
தினந்தோறும் நடவடிக்கைகளில் நமக்கு கணிதத்தை சொல்லிக் கொடுக்க இயல்பாக இருக்கும். உதாரணமாக எடுக்க போனால் ஒரு பழங்களை கொண்டு வந்தால் இதில் எத்தனை பழங்கள் உண்டு, இதில் ஆப்பிள் பழங்கள், தோடம் பழங்கள், மரக்கறி வகைகளை வகைப்படுத்துதல், மற்றது இதில் எத்தனை பழங்கள் உண்டு, எத்தனை மரக்கறி வகைகள் உண்டு என்று அதனை வகைப்படுத்த முடியும். எங்களுக்கு அதன் வடிவங்கள், நிறங்கள் போன்றவற்றை பிள்ளைகளுக்கு அவதானிக்க சொல்ல முடியும். அடுத்தது வடிவங்களை எடுத்தால் வட்டம், சதுரம், இது போன்ற பயிற்சிகளை நம் முன்பள்ளியில் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அடுத்ததாக பள்ளி கணிதத்தில் அடிப்படையாக எண்களை கொண்டு நமக்கு பிள்ளைகளுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். எண்களை கணிதத்தில் அடிப்படையாக கொண்டு அடுத்தது வடிவங்கள், சதுரம், வட்டம், செவ்வகம் போன்றவற்றை செய்ய முடியும். கணிதம் வந்து விளையாட்டாகவும் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். விளையாட்டாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் அதனை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அதில் செயற்படுவார்கள். முறைப்பாடுகளை கற்பிக்க முடியும். அடிப்படை வடிவங்கள், இந்த நீளம், அகலம் போன்றவற்றை ஒரு பொருட்களை எடுத்தால் இது நீளமானதா, இது அகலமானதா, நீளத்தில் கூடிய பொருட்கள் எது, நீளத்தில் குறைவான பொருட்கள் எது, இப்படி போன்றவற்றை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். பல்வேறு இந்த நீளம், அகலம் போன்றது, மற்றது பரிமாணங்களை கொண்டு அளவுகள், குறைவாக உள்ள அளவுகள், கூடிய அளவுகள் போன்றவற்றை, மிக பெரிய உருவங்கள், மிக சிறிய உருவங்களை வைத்தும் நம் கணிதத்தின் நம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க உதவுகின்றது. நன்றி. அடுத்ததாக கதை கூறுதல். அதாவது பிள்ளை எவ்வாறு இந்த கதையை அறிந்து கொள்வார்கள் என்பதுதான். கதை மூலமாக பிள்ளை எவ்வாறான விடயங்களை கற்றுக்கொள்கிறார் என்பது பற்றி இந்த கதையை கூறிய பின் பிள்ளை கதையின் மூலமாக நற்பண்புகள் அது எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நான் உங்களுக்காக ஒரு சிறிய கதையை கூறுகிறேன். ஒரு அம்மா, ஒரு வீட்டுல ஒரு அம்மா, அப்பா, பிள்ளைக்கு பேர் மாலா, மூவரும் இருந்தார்களாம். பிள்ளைக்கு சரியான பசியாக இருந்திருக்கு. பிள்ளைக்கு சரியான பசியா இருக்கும்போது அம்மாட்ட சொல்லியிருக்கு, அம்மா எனக்கு சரியான பசின்னு சொல்லியிருக்குது. அம்மா உடனே சரி அம்மா நான் சமைச்சு தாரேன்னு சொல்லி சமையலுக்கு கிச்சனுக்கு போயிருக்காங்க. போயிட்டு சமைக்க ரெடி ஆயிருக்காங்க. அம்மா சொன்னாங்களா, உங்களுக்கு இன்றைக்கு நான் சூப் செஞ்சு தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா சூப் செஞ்சு தாரேன்னு சொல்லும் போது பிள்ளை என்ன செஞ்சிருக்கு, அம்மாவுக்கு உதவி செய்திருக்கு. மரக்கறிகள் எல்லாம் வெட்டி கொடுத்து சூப் செய்ய சொல்லியிருக்குது. அது பொறுத்து பார்த்திருக்கு. எனக்கு சரியான பசி அம்மா, செய்யுங்க அம்மா, சீக்கிரம் செய்யுங்கன்னு சொல்லி அம்மா கிட்ட வேண்டியிருக்கு. அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இது எட்டி பார்த்துக்கு சரியான வாசனை வந்திருக்கு. அம்மா சரியாம்மான்னு கிச்சனுக்கு போகவும் வரவுமாவே இருந்திருக்கு. அப்ப அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு, பசி தாங்க இல்லாம அம்மா பசிக்குதுன்னு சொல்லியிருக்கு. அம்மா உடனே சூப் செஞ்சு முடிச்சுட்டு முடிக்கும் தருவாயில பிள்ளைய கூப்பிட்டு சொன்னாங்களாம், மாலா வந்து 3 கோப்பைகள் கழுவுங்க, உங்களுக்கு உண்டு, அம்மாவுக்கு உண்டு, மாலா உங்களுக்கு உண்டு, கழுவுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளை என்ன செஞ்சிருக்கு, 3 கோப்பைகளையும் சுத்தமாக கழுவி சாப்பிடுற மேஜைக்கு கொண்டு போய் வச்சுச்சான். வச்ச பிறகு அம்மா சூப் ரெடி ஆகணும்னு ரெடின்னு சொல்லி சூப்பை எடுத்துக்கொண்டு வந்தாங்களாம். பக்கத்துல அம்மா உப்பையும் வைத்திருக்கிறாங்க. சரியா, உப்பையும் வச்சிருக்கும் போது பிள்ளை வந்து பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா சூப் வச்சு சூப்பெல்லாம் ஊத்திட்டாங்க. ஒவ்வொரு கோப்பைகளிலும் ஊத்திட்டு பிள்ளைய சொல்லியிருக்காங்க, மாலா இதுக்கு அப்பாவுக்கு 2 கரண்டி உப்பு போடுங்க, அம்மாவுக்கு 2 கரண்டி உப்பு போடுங்க, உங்களுக்கு 1 கரண்டி உப்பு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளை என்ன செஞ்சிருக்கு, அம்மாவுக்கு 2 கரண்டி, அப்பாவுக்கு 2 கரண்டி, இதுக்கு 3 கரண்டி போட்டிருக்கு. 3 கரண்டி போட்டுட்டு அம்மா சொல்லியிருக்காங்க, எல்லாம் கலவையெல்லாம் கலந்த பிற்பாடு
சாப்பிட சொல்லியிருக்காங்க. கஞ்சி சாப்பிடும்போது, சூப்ப சாப்பிடும்போது, பிள்ளைக்கு சரியான உப்பு கச்சிருச்சாம். உப்பு வாய்க்கு வைக்க முடியல. உப்பா இருந்திருக்கு. உப்பா இருக்கவும் பிள்ளை என்ன செஞ்சிருக்கு, அம்மா கிட்ட சொல்லியிருக்கு, "அம்மா எனக்கு உப்பா இருக்குது" அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அம்மா கேட்டாங்க, "நீங்க எத்தன கரண்டி போட்டீங்கன்னு?" "நான் 3 கரண்டி போட்டேன்னு" சொல்லியிருக்கு பிள்ளை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அம்மா பக்கத்துல உப்பு வச்சிருக்கிறாங்க. உப்பு பிள்ளைக்கு தெரியல தானே! அப்ப புள்ளை வீடுகள்ல வந்து நம்ம வந்து உப்பு எப்படி இருக்கும், சீனி எப்படி இருக்கும்னு சொல்லிக் குடுத்தது இல்ல. ஏன்னா பிள்ளைகள் வர்றதும் இல்ல. சமையல் அறைக்கு வரதும் இல்ல. அப்ப அந்த உப்பும் வெள்ளை நிறம், சீனியும் வெள்ளை நிறம். அதுவும் தூள் போல் இருக்கும். இது தூள் போல் இருக்கும். அப்ப பிள்ளைக்கு அது தெரியாம இருக்கு தானே! இதுல இருந்து என்னன்னா, ஸ்ட்ரீம் எஜுகேஷன்ல கூறுற மாதிரி, இந்த நிறைய விடயங்கள வந்து புள்ள கொள்வதற்கு இந்த இந்த கதையிலயும் பாருங்க. அப்ப நம்ம பாடசாலையிலயுமே இந்த கதை கூறும்போது, வீட்ல போயிட்டு அம்மா கிட்ட சொல்லும் அந்த பிள்ள. "அம்மா உப்ப கொஞ்சம் காட்டுங்க. சாப்பாடு கூட போட்டா உப்பு கய்க்கும்." அப்படின்னு சொல்லும். அது இல்லாம உப்புங்கிறது எப்படி இருக்கும்னு பாக்கும். சீனிங்கிறது எப்படி இருக்குன்னு பாக்கும். சுவைத்து பார்த்து எதுவுமே செய்யும். அந்த மாதிரி அ அவங்க இப்ப ஏன்னா சீனி நெனச்சு தானே போட்டாங்க. நெறைய போட்டா நமக்கு இனிக்கும்னு சொல்லி போட்டாங்க. அது உப்பாயிருச்சு தானே! அதனால பிள்ளைக்கு வந்து ஒரு பொறுமை, ஒரு ஒரு எதா இருந்தாலும் பொறுமையாக செயல்படுறது, கதை மூலம் தெரிய வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் மணிமேகலா. நுவர்லியா மாவட்டத்துல பொகவந்தலா பிரதேசத்துல முன்பள்ளி ஆசிரியரா இருக்கேன். இந்த ஸ்டீம் எஜுகேஷன் ஊடாக பல்வேறு செயல்முறைகளை வந்து நதியா மேம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல முதலாவது வந்து பேப்பர் அண்ட் சீசர்ஸ். அதாவது ஒரு பேப்பர் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு வட்டமோ ஒரு சதுரமோ வரைஞ்சு கொடுத்து பிள்ளைகளுக்கு கத்திரியை கையில கொடுத்து வெட்ட விடுறது. இதன் மூலம் அவங்கள்ட்ட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது. இன்னும் 2 இருக்கு, வார்ம் அப் ஆக்டிவிட்டிஸ். வார்ம் அப்னா காதுகளை வந்து கைகளால இப்படி பொத்தி பொத்தி எடுக்கணும். இது வந்து சிறந்த ஒரு வார்ம் அப் ஆக்டிவிட்டி. நீங்களுமே செஞ்சு பார்க்கலாம். மற்றது வாயையும் கைகளால இப்படி பொத்தி பொத்தி எடுக்கிறது. இதனாலயும் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகுது. மற்றது கிறிஸ் கிராஸ் ஆக்டிவிட்டி. கிறிஸ் கிராஸ் ஆக்டிவிட்டினா நம்மகிட்ட இடது கையை தூக்கி வலது காலால ஒரு வட்டம் போடலாம். அதே மாதிரி வலது கையை தூக்கி இடது காலால வட்டம் போடுறது. இதைத்தான் சொல்லுவாங்க கிறிஸ் கிராஸ் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதன் மூலமும் பிள்ளைகள் விட்டு திறன்கள் வந்து அபிவிருத்தி அடையுது. அது மட்டும் இல்லாம டெய்லி நம்ம கோயிலுக்கு போய் தோப்பு கர்ணம் போடுறோம் இல்லையா? தோப்பு கர்ணம் போடுவதனூடாக பிள்ளைகள் விட்டு திறன்கள் வந்து அபிவிருத்தி அடையுது. அடுத்தது பிள்ளைகளை வந்து ஒரு நேரான பாதையில நடக்க செய்யறது. நம்ம முன்பள்ளியில என்ன செய்யலாம், ஒரு நேரான கோடு ஒண்ணு கீறி அதுல வந்து பிள்ளைகளை நேரா நடக்க சொல்லலாம். மற்றது வந்து பிக்சர் டாக். பிக்சர் டாக்குங்கிறப்ப பெரிய ஒரு நிறைய படங்கள் அடங்கிய ஒரு படத்தை காட்டி அதுல என்னென்ன உருவங்கள் இருக்கு, அது வந்து உதாரணமா பறவைகள் படங்கள் இருந்துச்சா, பறவைகள் படங்கள்ல இந்த பறவை என்ன ஒலி எழுப்புது, அதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட கதைச்சு அவங்கள்ட்ட கேள்வி எழுப்புவதனூடாக அவங்க விட்டு சொற்களஞ்சியத்தை விருத்தி செய்யலாம். அது மட்டும் இல்லாம ஸ்பீச், ஒரு முன்பள்ளியில வந்து பிள்ளைகளுக்கு வந்து பேச்சு திறமையை வளர்க்கறதுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு தலைப்பை கொடுக்கணும். அதாவது ஒரு பேனை இல்லாட்டி ஒரு கிளி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா அதை வந்து அந்த மாதம் முழுவதுமே அதற்காக 2 வாக்கிய தொடர்களை வந்து அவங்க பாடமாக்கணும், மனனம் செய்ய வைக்கணும். அதை வந்து டெய்லி கேட்க 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 அந்த ஸ்பீச் வந்து அவங்களுக்கு ஒட்டோவா கடைசி ஒரு 20 நாள் சென்றப்ப ஒட்டோவா அவங்களுக்கு வந்து ஒரு பேனையை பத்தி அவங்களுக்கு 2 வாக்கியங்கள் பேச முடியும். அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் விட்டு சொற்களஞ்சியத்தை விருத்தி செய்யறதுக்கு நம்ம வந்து பெற்றோர் கூட்டம் வைக்கிறோம் தானே. அப்போ வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும், டெய்லி ஒரு 10 நிமிஷம் பிள்ளைகளை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு கதை புத்தகம், ஒரு சிறிய கதை புத்தகம், ஒரு 2 பக்கம் உள்ள கதை புத்தகத்தை எடுத்து நம்ம வாசிச்சு காட்டணும். பிள்ளைகளுக்கு வாசிச்சு காட்டுவதனூடாக அவங்களுக்கும் இதுதான் கதை, இப்படித்தான் நம்ம பேரண்ட்ஸோட சேர்ந்து இப்படி வாசிக்கலாம், எழுத்து கூட்டி அவங்கள சொல்ல வைக்கலாம் அப்படின்னு அதுலயும் அவங்ககிட்ட பேச்சு திறன் வந்து விருத்தி அடையுது. மற்றது அவங்களோட 5 புலன்களை வந்து விருத்தி செய்யணும். பார்த்தல், கேட்டல், வாசித்தல், உணர்தல், சுவாசித்தல் அப்படின்னு 5 புலன்களையும் விருத்தி செய்ய வைக்கலாம். அடுத்து உணவு பழக்க வழக்கங்களை வந்து அவங்களுக்கு பயன்படுத்தணும். ஒரு உணவு மேசையில எப்படி உட்காந்து சாப்பிடுறது,
அதை அந்த பேப்பர் அந்த சேவியட்டை வந்து எப்படி சுத்தமா மடிச்சு வைக்கிறது, டிஃபன் பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, ஒரு வாட்டர் பாட்டிலை திறந்து சரியா தண்ணி குடிச்சு அதை எப்படி சரியா மூடி உரிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, அப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை வந்து ஆக்டிவிட்டி மூலமா பழக்கப்படுத்த அவங்க வந்து அந்த உணவு பழக்க வழக்கம்னா இதுதான், இதுல வந்து நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சு கொள்வாங்க. மற்றது பறவைகளுக்கு வந்து உணவளித்தல். டெய்லி நம்ம சாப்பாடு நேசரிக்கு கொண்டு வராங்க பிள்ளைகள், அதுல வந்து மிச்சப்படுற சோறு அந்த மாதிரி ஏதாவது இருக்கப்ப அங்கே பறவைகள் ஏதாவது வருது, அதுக்கு டெய்லியுமே அவங்கள போட வைக்கலாம். போட வச்சோம்னா அந்த குருவிகள் வந்து எப்படி கொத்தி கொத்தி சாப்பிடுது, அந்த குருவிகள் விட்டு இனங்கள், அதாவது அவங்க குஞ்சுகளுக்கு எப்படி கொண்டு போய் இரையை கொடுக்குது, அதெல்லாம் ஒரு கதை மூலமாகவும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். மற்றது வந்து இயற்கையோட சேர்ந்து அவங்கள விளையாட வைக்கிறது. இயற்கையோட சேர்ந்து விளையாட வைக்கிறப்ப நல்லா அந்த சூரிய ஒளியெல்லாம் பட்டு நல்ல உடல் வியர்க்கிறதுக்கு விளையாடுறப்ப அவங்க உடற்திறன் வந்து நல்ல விருத்தி அடையும். மற்றது கதைக்கூறல் தான். ஒரு கிராண்ட்மா கார்னர்னு ஒண்ணு ஏற்படுத்தி, அது வந்து நம்ம வந்து முன்பள்ளிகள்ல பெரிய அளவுல செய்யறது இல்ல. இந்தியாவுல வந்து கிராண்ட்மா கார்னர்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து அதை செய்யறது இல்லை தானே. நம்ம நார்மலா ஸ்கூல்ல வந்து ஒரு உருவத்தை காட்டியோ படத்தை காட்டியோ ஒரு கதையை கூற வரும். அது மாதிரி இல்லாம ஒரு கிராண்ட்மா கார்னர்னே ஒண்ணு ஏற்படுத்தி அதுல வந்து பிள்ளைகளுக்கு வந்து கதையை கூறலாம். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே ஞாபகமா இருக்கும். அது இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் பிள்ளைகள் விட்டு திறன்களை வளர்க்கலாம். இதைத்தான் ஸ்டீம் எஜுகேஷன் நமக்கு சொல்லி கொடுக்குது. இத்தோட மொடியூல் 1ல லெசன் 1ங்கிற இந்த பாடம் வந்து நிறைவடையுது. நன்றி. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.